இஸ்ரோவின் மறுபயன்பாட்டு விண்கலம் திங்களன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. RLV-TT விண்கலம் முழுக்க முழுக்க இந்தியாவில் தயாரானது. 5 ஆண்டுகளாக இந்திய விஞ்ஞானிகளின் தீவிர முயற்சியில் உருவாக்கப்பட்டுள்ள இதுபோன்ற விண்கலத்தை இதுவரை அமெரிக்கா மட்டுமே பயன்படுத்தி வந்தது. இந்தியா உருவாக்கியுள்ள இந்த விண்கலம் முதன்முறையாக திங்களன்று ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் ஏவுதளத்தில் இருந்து வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. 70 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று திரும்பக்கூடிய இந்த விண்கலம் பூமியை வந்தடைந்த பின் அதனுடைய ஆய்வு தொடரும். செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏவ அனுப்பப்பட்ட விண்கலங்கள் தங்கள் வேலை முடிந்ததும் விண்வெளியிலேயே எரிந்து மறைந்துவிடும். ஆனால் இஸ்ரோ உருவாக்கியுள்ள புதிய RLV விண்கலம் பூமிக்கு திரும்பி மறுபயன்பாட்டுக்கு உதவக்கூடியது. பொதுவாக விண்ணில் செலுத்தப்படும் ராக்கெட்டுகள் செயற்கைக்கோள்களை விண்ணில் நிலைநிறுத்திய பிறகு வெடித்து சிதறிவிடும். ஆனால் இப்போது தயாரிக்கப்பட்டுள்ள விண்வெளி ஓடம் செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்திவிட்டு மீண்டும் பூமிக்கு பத்திரமாக திரும்பி வரும் வகையில் தயாரிக்கப்பட்டுள்ளது. பூமிக்கு திரும்பி வரும் விண்வெளி ஓடத்தை மீண்டும் விண்ணில் செலுத்த முடியும் என்பது இதன் சிறப்பம்சமாகும்.